நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். 9ஆம் வகுப்பு தமிழ் 9ஆம் வகுப்பு தமிழில் இயல் 3 பார்க்க போகிறோம். இயல் 3 என்னென்னு பார்த்தீங்கன்னா உள்ளத்தின் சீர். ஓகேங்களா, உள்ளத்தின் சீர். அது என்னென்ன டாபிக் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஏறு தழுவுதல், மணிமேகலை சீத்தலை சாத்தனார் அவர்கள் இயற்றியது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அகலாய்வுகள். அடுத்து இலக்கணம் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா வல்லினம் மிகும் இடங்கள். அடுத்து திருக்குறள் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பற்றி தான் அந்த இயலில் பார்க்க போகிறோம். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஏறு தழுவுதல். வீரத்திற்கும் விளைச்சலுக்கும் செழிப்பிற்கும் செல்வத்திற்கும் தமிழர்களால் அடையாளப்படுத்தப்படுபவை எதுன்னு பார்த்தீங்கன்னா மாடுகள். ஓகேங்களா, வீரத்திற்கும் விளைச்சலுக்கும் செழிப்பிற்கும் செல்வத்திற்கும் தமிழர்களால் அடையாளப்படுத்தப்படுபவை மாடுகள். முல்லை மற்றும் மருத நிலங்களில் கால் கொண்டு தமிழர் தம் வாழ்வோடு பின்னி பிணைந்துள்ளது வந்து பார்த்திங்கன்னா ஏறு தழுவல் சொல்லியிருக்காங்க. முல்லை மற்றும் மருத நிலங்களில் கால் கொண்டு தமிழர் தம் வாழ்வோடு பின்னி பிணைந்துள்ள பண்பாடு எதுன்னு பார்த்தீங்கன்னா ஏறு தழுவுதல். ஓகேங்களா, ஓகே. ஏறு தழுவுதல் தமிழரின் நாகரிகத்தை உணர்த்தும் விளையாட்டுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ தமிழரின் நாகரிகத்தை உணர்த்தும் விளையாட்டு எதுன்னு கேட்டால் அது ஏறு தழுவுதல். ஓகேங்களா, ஓகே. அடுத்து பாருங்கள், சங்க இலக்கியமான கலித்தொகையில் ஏறு தழுவுதல் பற்றி குறிப்பிடப்பட்டிருக்கு. ஓகேங்களா, ஸோ சங்க இலக்கியமான கலித்தொகையில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஏறு தழுவுதல் பற்றி குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ முல்லை நில ஆயர்கள் பங்கேற்கும் இந்நிகழ்வு மற்றும் அவர்களின் வீரத்தை மெய்ப்பிக்கக்கூடிய ஒன்று தான் இந்த ஏறு தழுவுதல். ஓகேங்களா, ஸோ ஒரு பாடல் வரி ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள். எழுந்தது துகள் ஏற்றனர் மார்பு கவிழ்ந்தன மறுப்பு கலங்கினர் பலர். ஓகேங்களா, எழுந்தது துகள் ஏற்றனர் மார்பு கவிழ்ந்தன மறுப்பு கலைஞர் பலர். இந்த பாடல் வரி எந்த நூலில் இடம்பெற்றிருக்குன்னு பார்த்தீங்கன்னா கலித்தொகை. அதாவது கலித்தொகையில் முல்லை கலியில் வந்து இடம்பெற்றிருக்கக்கூடியது. ஓகேங்களா, அடுத்து இன்னொரு இது கொடுத்துருக்காங்க பாருங்கள். மிடுக்குடனும் வீரத்துடனும் போருக்கு செல்லும் மருத நிலத்து போர் வீரர்களை நிகழ்த்தனவாக இருந்தன. ஸோ அதை பற்றி ஒரு பாடல் வரி கொடுத்துருக்காங்க பாருங்கள். நீர் எடுப்பவை நிலம் சாடுபவை மாறு ஏற்று சிலைப்பவை மண்டி பாய்பவையாய் துளங்கு இமில் நல் ஏற்றினம் பல களம்புகும் மல்லர் வனப்பு ஒத்தன. ஸோ நீர் எடுப்பவை நிலம் சாடுபவை ஃபர்ஸ்ட் லைன் நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ எந்த நூல் சொல்லுதுன்னா கலித்தொகை. ஓகேங்களா, ஓகே. கலித்தொகையை தவிர வேறு எதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏறு தழுவுதலை பற்றி சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா சிலப்பதிகாரம் போன்ற இலக்கியங்களிலும் புறப்பொருள் வெண்பாமாலை போன்ற இலக்கண நூல்களிலும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏறு தழுவுதலை பற்றி குறிப்பிட்டிருக்காங்க. ஓகேங்களா, அடுத்து சிற்றிலக்கியங்கள் ஒன்றான பல்லு அப்படிங்கிற இலக்கியத்திலே வந்து பார்த்திங்கன்னா இது ஏறு தழுவுதல் பற்றி குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்து எருதுகட்டி என்னும் மாடு தழுவுதல் பற்றி சொல்லக்கூடியது எதுன்னு பார்த்தீங்கன்னா கண்ணுடையமன் பல்லு. எருதுகட்டி என்னும் மாடு தழுவுதல் பற்றி குறிப்பிடக்கூடியது எதுன்னு பார்த்தீங்கன்னா கண்ணுடையமன் பல்லு. ஓகேங்களா, ஓகே. அடுத்து வந்து பாருங்கள், தொல் சான்றுகள் வந்து என்னென்ன சான்றுகள் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஏறு தழுவுதல் குறித்த பல நடுக்கற்கள் புடைப்பு சிற்பங்கள் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் கண்டறியப்பட்டுள்ளன. ஸோ அது எங்கெங்கே வந்து பார்த்தீங்கன்னா தொன்மையான சான்றுகள் எங்கெங்கே இது எடுத்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டத்தில். ஓகேங்களா, சேலம் மாவட்டத்தில் மரணமுற்றவன் பெயரால், அதாவது பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டத்தில் எருது விளையாடி மரணமுற்றவன் பெயரால் எடுக்கப்பட்ட எருது பொருதாற்கல் ஒன்று உள்ளது. எங்கன்னா சேலம் மாவட்டம். ஓகேங்களா, எருது பொருதாற்கல் எங்கே இருக்குது? சேலம் மாவட்டம். கோவூரி சங்கன் கருவந்துறையிலேயே எருது விளையாடி பட்டன் சங்கன் மகன் பெரிய பயலு நட்டக்கல். அதை என்ன சொல்ல வராங்கன்னா கருவந்துறை, அதாவது சேலம் மாவட்டம் கருவந்துறை என்னும் ஊரில் எருதோடு போராடி இறந்து பட்டவனாகிய சங்கன் என்பவனுக்கு அவனுடைய மகன் பெரிய பயல் எடுத்த கல் அப்படிங்கிறது தான் இது. ஸோ அந்த நடுக்கல் வந்து பார்த்திங்கன்னா எதுக்காக உண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, தெரிந்து தெளிவாக ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள். எகிப்தில் உள்ள பெனிகாசன் சித்திரங்களிலும் கிரீட் தீவில் உள்ள கினோசஸ் என்னும் இடத்தில் உள்ள அரண்மனை சித்திரங்கள் எங்கே? எகிப்தில் உள்ள பெனிகாசன் சித்திரம் எங்கே இருக்குது? எகிப்தில் இருக்குது. கினோசஸ் அப்படிங்கிற அரண்மனை அது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கிரீட் தீவில் இருக்குது. ஓகேங்களா, கிரீட் தீவு, கினோசஸ், எகிப்து, பெனிகாசன் சித்திரம். ஓகேங்களா, ஸோ கிரீட் தீவில் உள்ள கினோசஸ் என்னும் இடத்தில் உள்ள அரண்மனை சித்திரங்களிலும் காலை போர் குறித்த செய்திகள் இடம்பெற்றுள்ளன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, ஓகே. அடுத்து பாருங்க, கூரிய கொம்புகளும் சிலிர்த்த திமில்களும் கொண்ட 3 எருதுகளை பலர் கூடி விரட்டுவது போன்ற பண்டைய ஓவியம் நீலகிரி மாவட்டம் கோத்தகிரிக்கு அருகேயுள்ள கரிக்கையூரில் காணப்படுகிறதுன்னு சொல்கிறாங்க. ஸோ 3 எருதுகளை
பலர் கூடி விரட்டுவது போன்ற ஓவியம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நீலகிரி மாவட்டம் கோத்தகிரியில் இருக்குது. கோத்தகிரிக்கு அருகிலுள்ள கரிக்கையூரில் வந்து காணப்படும்னு சொல்கிறாங்க. அதே இது இன்னொன்று என்ன கொடுத்துருக்காங்கன்னா, திமிழுடன் கூடிய காளை ஒன்றை ஒருவர் அடக்க முயல்வது போன்ற ஓவியம் மதுரை மாவட்டம் முசலம்பட்டி அருகே உள்ள கல்லூத்து மேட்டுப்பட்டியில் கண்டறியப்பட்டுள்ளது. ஸோ 3 எருது அப்படின்னா கோத்தகிரி, ஒரே ஒரு காளையை பற்றி சொன்னாங்கன்னா அது வந்து பார்த்திங்கன்னா மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே இருக்கக்கூடிய கல்லூத்து மேட்டுப்பட்டி. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் தேனி மாவட்டம் மயிலாடும்பாறை அருகே சித்திரக்கல் புடவில் என்ற இடத்துல திமிழுடன் கூடிய காளை ஓவியம் ஒன்று கண்டறியப்பட்டுள்ளது. ஓகேங்களா? தேனி மாவட்டம் சித்திரக்கல் புடவையில் வந்து பார்த்தீங்கன்னா திமிழுடன் கூடிய காளை ஓவியம் ஒன்று கண்டறியப்பட்டுள்ளது. ஓகேங்களா? ஓகே. அடுத்து ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள். சிந்துவெளி அகழ்வாய்வில் கண்டறியப்பட்ட மாடு தழுவும் கல் முத்திரை ஒன்று தமிழர்களின் பண்பாட்டு தொல்லியல் அடையாளமான ஏறு தழுவுவதை குறிப்பதாக ஐராவதம் மகாதேவன் குறிப்பிட்டிருக்காரு. ஓகேங்களா? சிந்துவெளி அகழ்வாய்வில் கண்டறியப்பட்ட மாடு தழுவும் கல் முத்திரை ஒன்று தமிழர்களின் பண்பாட்டு தொல்லியல் அடையாளமான ஏறு தழுவுவதை குறிப்பதாக ஐராவதம் மகாதேவன் தெரிவித்துள்ளார். ஓகேங்களா? அடுத்து பண்பாட்டு அடையாளம் கொடுத்துருக்காங்க. ஏறு தழுவுதல் வந்து பார்த்திங்கன்னா முல்லை நிலத்து மக்களின் அடையாளத்தோடும் மருத நிலத்து வேளாண் குடிகளின் தொழில் உற்பத்தியோடும் பாலை நிலத்து மக்களின் தேவைக்கான போக்குவரத்து தொழிலோடும் பிணைந்தது. ஓகேங்களா? ஏறு தழுவுதல் அப்படிங்கிறது முல்லை நிலத்து மக்களுக்கு அடையாளமாகவும் மருத நிலத்து மக்களின் வேளாண்மை குடிகளின் தொழிலுக்கு உற்பத்தியாகவும் பாலை நிலத்து மக்களுக்கு போக்குவரத்து பயன்படக்கூடியதாகவும் வந்து பார்த்திங்கன்னா இருக்கக்கூடியது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வேளாண் உற்பத்தியின் பண்பாட்டு அடையாளமாக நீட்சி அடைந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சல்லிக்கட்டு பேச்சு வழக்கில் திரிபுற்று ஜல்லிக்கட்டு என அழைக்கப்படுகிறது. சல்லிக்கட்டு பேச்சு வழக்கில் திரிபுற்று ஜல்லிக்கட்டு என்று அழைக்கப்படுகிறது. சல்லி என்பது மாட்டின் கழுத்தில் கட்டப்பட்ட வளையத்தினை குறிக்கும். புளியங்கொம்பினால் வளையம் செய்து கழுத்தில், அதாவது பார்த்திங்கன்னா புளியங்கொம்பினால் வளையம் செய்து காளையின் கழுத்தில் அணிவிக்கும் வழக்கம் வந்து பார்த்திங்கன்னா தற்போது இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சல்லிக்கட்டு அப்படிங்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா ஜல்லிக்கட்டு அப்படின்னு ஆயிருக்கு. ஸோ சல்லி அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா மாட்டின், அதாவது காளையோட கழுத்தில் கட்டப்படக்கூடிய வளையத்தினை குறிக்கக்கூடியது. ஓகேங்களா? சல்லி அப்படிங்கிறது நாணயத்தை குறிக்கும். ஓகேங்களா? சல்லி நாணயங்களை குறிக்கக்கூடியது. ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஏறு தழுவுதலும் தமிழர் அறமும். ஓகேங்களா? மேலை நாடுகளில் குறிப்பாக தேசிய விளையாட்டாக காளை சண்டையை கொண்டிருக்கும் ஸ்பெயின் நாட்டில் காளையை கொன்று அடக்குபவனை வீரனாக கருதப்படுவான். ஸோ இங்கே என்ன பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காளை சண்டையை வந்து பார்த்தீங்கன்னா தேசிய விளையாட்டாக கொண்டிருக்கக்கூடிய நாடு எதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெயின். காளை சண்டையை தேசிய விளையாட்டாக கொண்ட நாடு ஸ்பெயின். ஸோ அந்த நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா காளையை கொன்று அடக்குபவனை வீரனாக கருதப்படுவான். அந்த விளையாட்டில் ஆயுதங்களும் பயன்படுத்துவதும் உண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஏன் இங்கே சொல்கிறாங்கன்னா, ஸோ தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி கிடையாது. தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இங்கே திமில், அதாவது பார்த்திங்கன்னா மாட்டை வந்து பார்த்திங்கன்னா அடக்கிறது, அங்கே வந்து பார்த்திங்கன்னா கொல்லக்கூடிய சூழ்நிலையும் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அந்த டயக்ராம் பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? ஓகே. காளையை அரவணைத்து அடக்குபவனை வீரனாக போற்றப்படுவார். இங்கே தமிழ்நாட்டில் காளையை அரவணைத்து அடக்கணும். ஓகேங்களா? ஆனால் அது அங்கே அப்படி கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஓகே. தமிழர்களின் பண்பாட்டு திருவிழாவாக விளங்கும் ஏறு தழுவுதல் 2000 ஆண்டு காலம் தொன்மையுடையது. எவ்வளோ காலம் தொன்மையுடையதுன்னா 2000 ஆண்டு காலம் தொன்மையுடையது. ஓகேங்களா? ஓகே. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மணிமேகலை கொடுத்துருக்காங்க. புகார் நகரத்தோடு அதிகம் தொடர்புடையதாக திகழ்ந்த இந்திர விழா சிலப்பதிகாரத்திலும் மணிமேகலையும் விவரிக்கப்படுகிறது. ஸோ இந்திர விழா வந்து பார்த்திங்கன்னா புகார் நகரத்தோடு தொடர்புடையது. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா எந்தெந்த இலக்கியங்களில் வந்து பார்த்திங்கன்னா விவரிக்கப்படுதுன்னு பார்த்திங்கன்னா சிலப்பதிகாரத்தில், அதாவது இலக்கியம் கிடையாது காப்பியம், சிலப்பதிகாரத்துலேயும் மணிமேகலையும் விவரிக்கப்படுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா அந்த இந்திர விழாவை பற்றின ஒரு காட்சி தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பாடமாக கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஓகே. ஸோ இந்திர விழா எத்தனை நாள் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 28 நாட்கள் நடக்கக்கூடியது. ஓகேங்களா? விழா வரை காதை பற்றி கொடுத்துருக்காங்க. மெய்த்திறம் வழக்கு நண்பொருள் வீடெனும் இத்திரம் தத்தம் இயல்பினும் காட்டும் சமய கணக்கரும் தந்துரை போகிய அமைய கணக்கரும் அகலாராகி. ஓகேங்களா? கரந்துரு எய்தி கடவுளாரும் பரந்தொருங்கு ஈண்டிய பாடை மாக்களும் ஐம்பெருங்குழுவும் என் பேராயமும்
வந்தொருக்கு குலுகி வான்பதி தன்னுள், ஓகேங்களா, அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. விழா வரை காதை, ஓகேங்களா. ஸோ இந்த லைன் நல்லா பார்த்துக்கோங்க. தோரண வீதியும் தோமரு கொட்டியும் பூரண கும்பமும் புலம்பிகளையும் பாவை விலங்கும் பலவுடன் பரப்புமேன், ஓகேங்களா. அது இந்த லைன் நல்லா ஃபர்ஸ்ட் லைன் இது நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து காய்குலை கமுகும் வாழையும் வஞ்சியும் பூக்கொடி வள்ளியும், அதாவது பார்த்தீங்கன்னா எப்படியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அலங்காரம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாடல் வரி, ஓகேங்களா. அடுத்து இந்த லைன் நல்லா பாருங்க. பட்டி மண்டபத்து பாங்கறிந்து எருமின், இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட், ஓகேங்களா. பட்டி மண்டபத்து பாங்கறிந்து எருமின் அப்படிங்கிற அடியை உடைய நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா மணிமேகலை, ஓகேங்களா. ஓகே, அடுத்து இது பாருங்க. பசியும் பிணியும் பகையும் நீங்கி வசியும் வளனும் சுரக்க என வாழ்த்தி அணிவில அரைந்தனன் அகநகர் மருங்கேன், ஓகேங்களா, அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த லைன் கொடுத்தும் கேட்பாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா மணிமேகலை, ஓகேங்களா. ஓகே, சொல்லும் பொருளும் பாருங்க. சொல்லும் பொருளும் பார்த்துடலாம். சமய கணக்கர் அப்படின்னா சமய தத்துவவாதிகள், சமய கணக்கர்னா சமய தத்துவவாதிகள். பாடை மாக்கள் அப்படின்னா பல மொழி பேசும் மக்கள், பாடை மாக்கள்னா பல மொழி பேசும் மக்கள். குழி அப்படின்னா ஒன்று கூடி, தோம் அப்படின்னா குற்றம், கோட்டி அப்படின்னா மன்றம், பொலம் அப்படின்னா பொன், வேதிகை அப்படின்னா திண்ணை, தூணம் அப்படின்னா தூண், தாமம்னா மாலை, கதலிகை கொடி அப்படின்னா சிறு சிறு கொடியாக பல கொடிகள் கட்டப்பட்டது தான் கதலிகை கொடி. காலூன்று கொடி அப்படின்னா கொம்புகளில் கட்டும் கொடி, அதாவது கால ஊனுவாங்கன்னு சொல்லி சொல்லுவாங்க பார்த்தீங்களா. ஸோ காலூன்று கொடி அப்படின்னா கொம்புகளில் கட்டும் கொடி தான் வந்து பார்த்தீங்கன்னா காலூன்றி கொடி. அடுத்து விலோதம் அப்படின்னா துணியாலான கொடி தான் விலோதம், ஓகேங்களா. ஸோ இதில் 3 இது நல்லா பார்த்துக்கோங்க. கதலிகை கொடி அப்படின்னா சிறு சிறு கொடியாக பல கொடிகள் கட்டியது. காலூன்று கொடி அப்படின்னா கொம்புகளில் கட்டும் கொடி. விலோதம் அப்படின்னா துணியாலான கொடி, ஓகேங்களா. வசி அப்படின்னா மலை, வசி அப்படின்னா மலை. செற்றம் அப்படின்னா சினம். கலாம் அப்படின்னா போர், ஓகேங்களா. நம்ம கலாம் அப்துல் கலாம் ஐயா அவர்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ போர், ஓகேங்களா, போர். துருத்தி அப்படின்னா ஆற்றிடை கூரை, துருத்தி அப்படின்னா ஆற்றிடை குறை அப்படின்னா ஆற்றின் நடுவே இருக்கும் மணல் திட்டு, அதான் வந்து பார்த்தீங்கன்னா துருத்தி, ஓகேங்களா. ஓகே, அடுத்து பாடலோட பொருள் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லைங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்திர விழாவுக்கு வந்து காண வந்தது யார் யாரெல்லாம் வந்தாங்க அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ புகார் நகரில் இருக்கக்கூடிய அதாவது பார்த்திங்கன்னா சமயவாதிகள் காலக்கணிதர் கடவுளரும் வந்து பார்த்திங்கன்னா மக்கள், அதாவது கடல் வணிகம் செய்வோரும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்த கடவுளரும் அப்படின்னா கடல் வணிகம் செய்து பெரும் வணிகம் செல்வம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று திறந்த அயல் நாட்டினர். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஐம்பெருங்குழு எண்பேராயம், இந்த ஐம்பெருங்குழு எண்பேராயம் அப்படிங்கிறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா அரசவையில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று திரண்டு இருக்கக்கூடிய. ஸோ இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்திர விழாவை காண வந்தவங்கன்னு சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா. அடுத்து விழா முன்னேற்பாடுகள் பற்றி அறிவித்தல். ஸோ வந்து பார்த்திங்கன்னா முரசு அறிவித்தலை பற்றி சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா விழா வந்து நடைபெறக்கூடியதை பற்றி எப்படி சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா தோரணம் கட்டி அதாவது எப்படிலாம் அலங்காரம் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படிங்கிறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சொல்லக்கூடியது. பல வகையான மங்கள பொருட்கள் எல்லாம் வச்சு முறையாக அழகுபடுத்தி வச்சுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி சொல்கிறாங்க. ஸோ தங்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா தங்க தூண்களிலேயே முத்து மாலை தொங்க விடுங்கள் அப்படிங்கிற மாதிரி அதாவது பார்த்திங்கன்னா அலங்காரம் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா. ஓகே, அடுத்து பட்டி மண்டபம் ஏறுமின். ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்திங்கன்னா மக்கள் குழுக்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா சொற்பொழிவு உட்காந்து அதாவது சொற்பொழிவாற்றுவாங்க. ஸோ அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா. அதான் பட்டி மண்டபத்து பாங்கறிந்து ஏறுமின் அப்படிங்கிற மாதிரி சொல்லக்கூடிய வரிகள். ஸோ ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 28 நாட்கள் நடக்கக்கூடியது எது இந்திர விழா வந்து பார்த்திங்கன்னா எத்தனை நாட்கள் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 28 நாட்கள், ஓகேங்களா. வாழ்த்தி அறிவித்தல். ஸோ வந்து பார்த்திங்கன்னா எப்படிலாம் வாழ்த்துவாங்க ஸோ விழா இது பண்ணும்போது அப்படின்னா பசியும் நோயும் பகையும் நீங்கி மழையும் வளமும் எங்கும் பெருகுவதாகுக அப்படிங்கிற மாதிரி வந்து வாழ்த்துவாங்க. யார் சொல்கிறது பார்த்தீங்கன்னா வாழ்த்தி மேற்கண்ட செய்திகளை நகருக்கு முரசறைவோன் அறிவித்தான், ஓகேங்களா. முரசு கொட்டுறவங்க அறிவித்தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா. கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஐம்பெருங்குழு. அந்த ஐம்பெருங்குழுவில் யாரெல்லாம் இடம்பெற்றிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அமைச்சர், சடங்கு செய்விப்போர், படைத்தலைவர், தூதர், சாரணர்னா ஒற்றர். அமைச்சர், சடங்கு செய்விப்போர், படைத்தலைவர், தூதர், சாரணர் அப்படின்னா ஒற்றர். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா படைத்தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பெருங்குழுலையும் வருவார், எண் பேராயத்துலேயும் வருவார். ஸோ ஐம்பெருங்குழு எண் பேராயம் நல்லா பார்த்துக்கோங்க, ஓகேங்களா. அமைச்சர், சடங்கு செய்விப்போர், படைத்தலைவர், தூதல், ஒற்றர், ஓகேங்களா. அடுத்து எண் பேராயம் யாராக இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா
காரணத்தியலவர், கரும விதிகள், கனகச் சுற்றம், கடைக்காப்பாளர், நகர மாந்தர், படைத்தலைவர், யானை வீரர், இவுளி மறவர். ஓகேங்களா? கரணத்தியலவர், கரும விதிகள், கனகச் சுற்றம், கடைக்காப்பாளர், நகர மாந்தர், படைத்தலைவர், யானை வீரர், இவுளி மறவர். இந்த படைத்தலைவர் அப்படிங்கிறவரே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுலேயும் வரக்கூடியவர். ஓகேங்களா? காரணத்தியலவர், கரும விதிகள், கனகச் சுற்றம், கடைக்காப்பாளர், நகர மாந்தர், படைத்தலைவர், யானை வீரர், இவுளி மறவர். ஓகேங்களா? ஸோ இலக்கண குறிப்பு பாருங்கள். தோரண வீதியும் தோமரு கொட்டியும், இது தோரண வீதியும் இம்மு வருதுங்களா? ஸோ அது எண்ணுமைகள். ஓகேங்களா? தோரண வீதியும் தோமரு கொட்டியும் இது வந்து பார்த்தீங்கன்னா எண்ணுமை. காய்குலை, கமுகு, பூக்கொடி, வள்ளி, முத்து, தாமம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இரண்டாம் வேற்றுமை உருவும் பயனும் உடன்தொக்க தொகை. காய்கூலை, கமுகு, பூக்கொடி, வள்ளி, முத்து, தாமம், அதாவது முத்துடை தாமம் அப்படிங்கிற மாதிரி வரும். ஓகேங்களா? அதாவது இரண்டாம் வேற்றுமை பயனும், அதாவது இரண்டாம் வேற்றுமை உருவும் பயனும் உடன்தொக்க தொகை. ஓகேங்களா? இந்த மாற்று மீன், பரப்பு மீன், இந்த மின் அப்படிங்கிறதுனால இது ஏவல் வினைமுற்றுகள். உருபொருள் அப்படிங்கிறது உரிச்சொல் தொடர். ஓகேங்களா? ஓகே. அடுத்து தாழ்பூந்துறை. தாழ்பூந்துறை அப்படிங்கிறது வினைத்தொகை. ஓகேங்களா? பாங்கறிந்து அப்படிங்கிறது பாங்கு ப்ளஸ் அறிந்து அப்படின்னு பிரிக்கலாம். ஸோ இரண்டாம் வேற்றுமை தொகை. நன்பொருள், தன்மணல், நல்லுரை இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பண்பு தொகைகள். நன்பொருள், தன்மணல், நல்லுரை இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பண்பு தொகைகள். ஓகேங்களா? ஓகே. அடுத்து பகுப்பத உறுப்பிலக்கணம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். பரப்பு மீன், பரப்பு ப்ளஸ் மீன், பரப்பு அப்படிங்கிறது பகுதி, மின் அப்படிங்கிறது முன்னிலை பன்மை வினைமுற்று விகுதி. ஓகேங்களா? அரைந்தலன் அப்படிங்கிறது எப்படி பிரிச்சிருக்காங்கன்னு பாருங்கள். அரை ப்ளஸ் இத்து இந்தானது விகாரம், இத்து ப்ளஸ் அன் ப்ளஸ் அன்னு. ஓகேங்களா? ஓகே. அடுத்து நூல்வெளி பார்த்துடலாம். தொடர்நிலை செய்யுள் வரிசையில் இரட்டை காப்பியங்களான சிலப்பதிகாரம், மணிமேகலை இரண்டும் தமிழ் மக்களின் வாழ்வியலை சொல்லும் கருவூலங்களாக திகழ்கின்றன. ஸோ தமிழ் மக்களின் வாழ்வியலை சொல்லும் கருவூலங்களாக திகழ்வது எதுன்னு பார்த்தீங்கன்னா இரட்டை காப்பியங்களான சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் ஆகும். ஓகேங்களா? மணிமேகலை ஐம்பெருங்காப்பியங்களுள் ஒன்று. மணிமேகலை அப்படிங்கிறது ஐம்பெருங்காப்பியங்களுள் ஒன்று. மணிமேகலையின் துறவு வாழ்க்கையை பற்றி கூறுவதால் இந்நூலுக்கு மணிமேகலை துறவு என்னும் வேறு பெயரும் உண்டு. ஓகேங்களா? மணிமேகலை துறவு என்னும் வேறு பெயரும் உண்டு. இது பெண்மையை முதன்மைப்படுத்தும் புரட்சி காப்பியம். பண்பாட்டு கூறுகளை காட்டும் தமிழ் காப்பியம். இக்காப்பியம் சொற்சுவையும் பொருட்சுவையும் இயற்கை வருணனையும் நிறைந்தது. பௌத்த சமய சார்புடையது. ஸோ ஐம்பெருங்காப்பியங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி, வளையாபதி, குண்டலகேசி இந்த ஐம்பெருங்காப்பியங்களில் மணிமேகலையும் குண்டலகேசியும் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா பௌத்த சமய சார்புடையது. மீதி 3 வந்து பார்த்திங்கன்னா சமண சமய சார்புடையது. ஓகேங்களா? கதை அடிப்படையில் மணிமேகலை சிலப்பதிகாரத்தின் தொடர்ச்சி என கூறுவர். ஓகேங்களா? கதை அடிப்படையில் மணிமேகலை சிலப்பதிகாரத்தின் தொடர்ச்சி என கூறுவர். 30 காதைகளாக அமைந்துள்ள மணிமேகலையின் முதல் காதையே விலாவரை காதை. ஓகேங்களா? மணிமேகலையோட அதாவது மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா மணிமேகலை வந்து எத்தனை காதைன்னு பார்த்தீங்கன்னா 30 காதைகளை கொண்டிருக்கிறது. அதில் முதல் காதை எதுன்னு பார்த்தீங்கன்னா விலாவரை காதை. ஓகேங்களா? ஓகே. அடுத்து மணிமேகலை காப்பியத்தை இயற்றியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கூலாவணிகன் சீத்தலை சாத்தனார். மணிமேகலை காப்பியத்தை இயற்றியவர் கூலாவணிகன் சீத்தலை சாத்தனார். சாத்தான் என்பது இவருடைய இயற்பெயர். திருச்சிராப்பள்ளியை சேர்ந்த சீத்தலை என்னும் ஊரில் பிறந்து மதுரையில் வாழ்ந்தவர் என்று கூறுவர். கூலம் அப்படிங்கிறது தானியம் என்று பெயர். கூலம் அப்படின்னா தானியம். ஓகேங்களா? ஸோ கூலா வணிகம் செய்தவர். இக்காரணங்களால் இவர் மதுரை கூலா வணிகன் சீத்தலை சாத்தனார் என்று அழைக்கப்பட்டார். ஓகேங்களா? சிலப்பதிகாரம் இயற்றிய இளங்கோவடிகளும் இவரும் சமய காலத்தவர். அதாவது பார்த்தீங்கன்னா சிலப்பதிகாரத்தை இயற்றிய இளங்கோவடிகளும் இவரும் சமகாலத்தவர் என்பர். தண்டமிழ் ஆசான் சாத்தான் நன்னூர் புலவன் என்று இளங்கோவடிகள் வந்து பார்த்தீங்கன்னா சாத்தனாரை பாராட்டியுள்ளார் என்று சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஓகே. கீழே ஒரு வரி கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க. இது ஆல்ரெடி எக்ஸாமில் கேட்டிருக்காங்க, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினுங்க. அறம் எனப்படுவது யாதன கேட்பின் மறவாது இதுகேள் மண்ணுயிர்க்கெல்லாம். ஓகேங்களா? இந்த இது தனியாக பாருங்கள். உண்டியும் உடையும் உரையுள்ளும் அல்லது கண்டது இல். ஸோ இது தனியாக பார்த்துக்குங்க. தனித்தனியாக கேட்டிருக்காங்க ஆல்ரெடி. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மணிமேகலை. அறம் எனப்படுவது யாதன கேட்பின் மறவாது இதுகேள் உண்டியும் உடையும் உரையுள்ளும் அல்லது கண்டது இல். ஓகேங்களா? ஓகே. மணிமேகலை. ஓகேங்களா? ஓகே.
அடுத்து ஓல்டு புக்கில் இருக்கக்கூடிய மணிமேகலை என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. சீத்தலை சாத்தன் அவர்களது ஆபுத்திரன் நாடு, அதாவது ஆபுத்திரன் நாடு அடைந்த கதையை பற்றி கொடுத்துருப்பாங்க. ஸோ முன்கதை சுருக்கம் சொல்கிறேன் பாருங்கள். கோவலனுக்கும் மாதவிக்கும் பிறந்த மகள் தான் வந்து பார்த்திங்கன்னா மணிமேகலை. முற்பிறப்பின் வினைப்பயன் காரணமாக அரசகுமாரனாகிய உதயகுமாரன் மணிமேகலையை மனம் புரிய விரும்புகிறான். ஸோ முற்பிறப்பின் வினைப்பயன் காரணமாக அரசகுமாரனாகிய உதயகுமாரன் மணிமேகலையை மனம் புரிய விரும்புகிறான். மலர்வனத்துக்கு சென்ற அவளை பின்தொடர்கிறான். மணிமேகலை அங்குள்ள பளிங்கரையில் சென்று மறைந்து கொள்கிறாள். அங்கிருந்த அவளை மணிமேகலா தெய்வம் மணிப்பல்லவ தீவுக்கு வான்வழியை தூக்கிச் செல்கிறது. அங்கு தனது பழம்பிறப்பை உணர்கிறாள் மணிமேகலை. மேலும் மணிமேகலா தெய்வம் அவளுக்கு 1 வந்து பார்த்துங்க பசியற்றிருக்கவும், 2 விரும்பும் உருவம் எடுக்கவும், 3 வான்வழி செல்லவும் தேவையான 3 மந்திரங்களை தெரிவித்து மறைகிறது. இது மணிமேகலா தெய்வம். தீவத்திலகையின் உதவியால், யாருடைய உதவியால்? தீவத்திலகையின் உதவியால் அமுத சுரபியை பெற்று புகார் நகரை அடைகிறாள். ஸோ தீவத்திலகையோட உதவியால் தான் வந்து பார்த்திங்கன்னா அமுத சுரபியை வந்து பார்த்திங்கன்னா மணிமேகலை பெறுகிறாள். ஸோ அவரை பெற்று அவள் புகார் நகரை அடைகிறாள். மணிமேகலை அங்கு யாருடைய அறிவுரைப்படி? அரவணடிகளின் அறிவுரைப்படி ஆதிரையிடம் முதலில் பிச்சை ஏற்றாள். ஓகேங்களா? அதன் மூலம் அமுத சுரபியில் அள்ள குறையாத அன்னம் பெருகியது. அதனை கொண்டு பசிப்பினி நீக்கும் அறப்பணியை மேற்கொள்கிறாள். அமுத சுரப்பி முற்பிறப்பில் ஆபுத்திரனிடம் இருந்தது என்பதை அறிந்த மணிமேகலை அவனை காணும் பொருட்டு ஆபுத்திரன் நாட்டுக்கு செல்வது இங்குள்ள பாடப்பகுதியாக இடம்பெற்றுள்ளது. ஓகேங்களா? ஸோ இந்த கதையை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அரவணடிகள் வருகை. ஸோ அரவணடிகள் வந்து ஸோ பழைய புக்கில் கூடியது நம்ம அந்தளவுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்க வேண்டாம். ஸோ நம்ம ஸ்டோரி மட்டும் தெரிஞ்சால் போதும். ஓகேங்களா? ஸோ ஸ்டோரி இந்த மீனிங் மட்டும் தெரிஞ்சால் போதும். ஸோ பாருங்கள், அரவணடிகள், அதாவது பார்த்திங்கன்னா அரவணடிகளை கண்ட அளவில் அரசமாதேவியும் தொழில் கூட்டமும் சித்ராபதியும் மணிமேகலையும் எழுந்து அவர் எதிரே சென்றனர். வணங்கும் தகுதியுடைய அரவணரின் இரு பாதத்தை தம் இரு கைகளாலும் தொட்டு வணங்கினார். அவர் வந்து பார்த்திங்கன்னா அவர் என்ன சொல்கிறாருன்னா அறிவு உண்டாகுக அப்படின்னு சொல்லி அவர் வாழ்த்துறாரு. ஆயம் அப்படின்னா தோழியர் கூட்டம். ஆயம் அப்படிங்கிறது தோழியர் கூட்டம். தேவியும் ஆயம் அப்படின்னா எண்ணுமை. ஓகேங்களா? ஓகே. எழுந்தது அப்படின்னா எழுந்து ப்ளஸ் எதிர். அறிவு உண்டாகுகன்னா அறிவு ப்ளஸ் உண்டாகுக. அதாவது திருவடி வந்து விளக்கல். ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா விளக்கம் கொடுக்குறாரு. அடுத்து ஆசனம் அப்படின்னா இருக்கை. வரவேற்புரை கொடுத்துருக்காங்க. நான் தொலைவில் இல்லை, சொல் சோர்வின்மை. யாக்கை அப்படின்னா உடம்பு. பிணி நோய் அப்படின்னா நீங்கா நோய். வாழ்க அப்படிங்கிறது வியங்கோல் வினைமுற்று. செய்தவம் வீழ்கதிர் இதெல்லாம் வினைத்தொகைகள். ஓகேங்களா? நான் தொலைவில் இல்லை, நான் ப்ளஸ் தொலைவு ப்ளஸ் இல்லை. பிணி நோய் உற்றார், பிணி ப்ளஸ் நோய் ப்ளஸ் உற்றார். தானம் அறிந்தோர். ஓகேங்களா? ஓகே. இயல்பீராறு பேதமை. பெரும்பேறு அப்படின்னா வீடு பேரு. கோடுனா கொம்பு. ஓகேங்களா? பிறப்பும் வினையும் கொடுத்துருக்காங்க. 10 குற்றங்கள். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது பாருங்கள். ஆராய்ந்தெடுத்து அழகிய வளையல்களை, ஓகேங்களா, ஆராய்ந்தெடுத்த அழகிய வளையல்களை அணிந்த நங்கையே கேட்பாயாக. தீவினை என்பது என்னவெனில் கொலை, களவு, காமம் என்னும் கொடிய விருப்பம். ஓகேங்களா? தீவினை அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா கொலை, களவு, காமம் என்னும் கொடிய விருப்பம் ஆகியன உடலில் தோன்றும் 3. ஸோ உடலில் தோன்ற குற்றங்கள் எதுன்னு பார்த்தீங்கன்னா 3. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பொய் பேசுதல், புறங்கூறுதல், கடுஞ்சொல் பேசுதல். பொய் பேசுதல், புறங்கூறுதல், கடுஞ்சொல், பயனற்ற சொல். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த 4ம் வந்து பார்த்திங்கன்னா சொல்லில் தோன்றும் குற்றங்கள். உடலில் தோன்றும் குற்றங்கள் வந்து பார்த்திங்கன்னா 3. கொலை, களவு, காமம் என்னும் கொடிய விருப்பம். அதே சொல்லில் தோன்றும் குற்றங்கள் வந்து பார்த்திங்கன்னா 4. பொய் பேசுதல், புறங்கூறுதல், கடுஞ்சொல் பேசுதல், பயனற்ற சொல். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சொல்லில் தோன்றும் குற்றங்கள். ஓகேங்களா? களவுன்னு திருட்டு. காமத்தி அப்படின்னா காமம் என்னும் கொடிய விருப்பம். ஓகேங்களா? ஓகே. குறளை அப்படின்னா புறம் பேசுதல். ஓகேங்களா? ஓகே. நல்வினை பயன். ஓகேங்களா? இந்த லைன் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துங்க. நல்வினை என்பது யாதன வினவின் சொல்லிய 10 தொகுதியின் நீங்கி சீலம் தாங்கி தானம் எழுதாது என்று. ஸோ இந்த லைன் மட்டும் நல்லா பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஓகே. சீலம் அப்படின்னா ஒழுக்கம், தானம் அப்படின்னா கொடை. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள். புரைத்தீர் அப்படின்னா ஸோ புது புக்கு நல்லா பார்த்துக்கணும், பழைய புக்கு அளவுக்கு அப்படி லைட்டாக பார்த்துக்குங்க. ஓகேங்களா? அடுத்து பாருங்கள். ஆசிரியர் குறிப்பு கொடுத்துருக்காங்க. ஸோ மேலே இருந்து அதே தான். கூலா வணிகன் சீத்தலை சாத்தனா இயற்றியது மணிமேகலை. சாத்தான் என்பது இவருடைய இயற்பெயர். ஸோ இயற்பெயர் அப்படிங்கிறது சாத்தான். திருச்சிராப்பள்ளியை சார்ந்த சீத்தலை என்னும் ஊரில் பிறந்து மதுரையில் வாழ்ந்தவர். கூலா வணிகம், கூலம் அப்படிங்கிறது தானியம்.
கூலா வணிகம் செய்தவர். இக்காரணங்கள் இவர் மதுரை கூலா வணிகர் சித்திரை சத்தன் என்று அழைக்கப்படுகிறார். இவர் கடைச்சங்க புலவர்களுள் ஒருவர். இளங்கோவடிகளும் இவரும் சமகாலத்தவர். தண்டமில் ஆசான் சாத்தான் நன்னூறு புலவன் என்று இளங்கோவடிகள் சாத்தனை புகழ்ந்து பாராட்டியுள்ளார். இவருடைய காலம் வந்து பார்த்தீங்கன்னா கிபி 2ஆம் நூற்றாண்டு. நூல் குறிப்பு கொடுத்துருக்காங்க பாருங்கள். மணிமேகலை ஐம்பெருங்காப்பியங்கள் ஒன்று. சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் வெவ்வேறு நூல்களாயினும் ஒரே கதை தொடர்புடையன. எனவே இவை இரட்டை காப்பியங்கள் அழைக்கப்படக்கூடியது. மணிமேகலையின் துறவு வாழ்க்கை கூறுவதால் இந்நூலுக்கு மணிமேகலை துறவு என்று வேறு பெயரும் உண்டு. சொற்சுவையும் பொருட்சுவையும் இயற்கை வர்ணனையும் நிறைந்தது. பௌத்த சமய சார்புடையது. 30 காதைகள் கொண்டது. 30 காதையில் 24வது காதை தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆபூத்திரன் நாடு அடர்ந்த கதை. ஓகேங்களா? ஓகே, அடுத்து பாருங்கள், கோடிட்ட இடம் கொடுத்துருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா அருந்தவர்க்கு அமைந்த ஆசனம். இது வந்து பார்த்தீங்கன்னா அருந்தவர் அப்படிங்கிறது அரவன் அடிகள் தான் கொடுத்துருக்காங்க. அடுத்து சொல்லில் ஏற்படும் குற்றங்கள் வந்து பார்த்திங்கன்னா 4 என்னென்னு பார்த்தீங்கன்னா பொய் பேசுதல், புறங்கூறுதல், கடுஞ்சொல், பயனற்ற சொல், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சொல்லில் ஏற்படும் குற்றங்கள். அடுத்து மனதில் தோன்றும் குற்றங்கள் வந்து பார்த்திங்கன்னா 3. கொலை, களவு, காமம் எனும் பெரும் விருப்பம். ஓகேங்களா? கொலை, களவு, காமம். மறுபிறப்பு உணர்ந்தவர்களாக குறிப்பிடப்படுவது பார்த்தீங்கன்னா மணிமேகலை. ஓகேங்களா? ஓகே, அடுத்து ஒரு பொறுத்துக்கு ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஆயம் அப்படின்னா தோழியர் கூட்டம். வெகுழல் அப்படின்னா கடுஞ்சினம் கொள்வது சினம். ஓகேங்களா? சினத்தோடு தான் வந்து வெகுழல். புரைத்தீர் அப்படின்னா குற்றம் நீங்கிய. ஓகேங்களா? குறளை அப்படின்னா புறங்கூறுதல். வெகல் அப்படின்னா பெருவிருப்பம். ஓகேங்களா? வெகல் அப்படிங்கிறது பெருவிருப்பம். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? அகலாய்வுகள். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா விரிவானம் கொடுத்துருக்காங்க. அகலாய்வுகள் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ஸோ மதுரை நகருக்கு அருகே உள்ள கீழடி. கீழடி அப்படிங்கிறது வந்து சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கக்கூடியது. மதுரைக்கு பக்கத்தில் இருக்குது. மதுரையிலேருந்து 12 கிலோமீட்டர் அப்படிங்கிற மாதிரி இப்போ இன்னொரு இதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா அங்கே என்னென்னலாம் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுடுமண் பொருட்கள், உலோகப் பொருட்கள், முத்துகள், கிளிஞ்சல்கள் பொருட்கள், மான் கொம்புகள், சோழிகள், கிண்ணங்கள், துளையிடப்பட்ட பாத்திரங்கள், ரத்தினக்கல் வகைகள், பழுப்பு, கருப்பு, சிவப்பு, அதாவது பார்த்தீங்கன்னா பழுப்பு, கருப்பு, சிவப்பு, கருப்பு பானைகள், சதுரங்க காய்கள், தானியங்களை சேகரிக்கும் கலன்கள், செம்பு, சங்கு, வளையல்கள், எலும்பிலான கூர் முனைகள், தமிழ் எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட பானை ஓடுகள். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கிடச்சிருக்கு, கீழே கிடச்சிருக்கோங்களா. 3 வெவ்வேறு காலகட்டங்களை சேர்ந்த பொருட்கள் எல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. 2300 ஆண்டுகளுக்கு முற்பட்டவை கருதியிருக்காங்க. ஓகேங்களா? ஓகே, வாழ்விட பகுதியும் செங்கல் கட்டுமான பகுதியிலும் வந்து பார்த்திங்கன்னா கிடச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்து வந்து பாருங்கள், வேறு என்ன இதில் கொடுத்துருக்காங்க. அறிவை விரிவிசை அப்படின்னு சொன்னது யாருன்னு பார்த்தீங்கன்னா பாவேந்தர் பாரதிதாசன். அறிவை விரிவிசை அப்படின்னு சொன்னது பாவேந்தர் பாரதிதாசன். ஓகேங்களா? ஓகே, அடுத்து இங்கே என்ன கொடுத்துருக்காங்க. 1863ஆம் ஆண்டு ராபர்ட் ப்ரூஸ்புட் என்னும் தொல்லியல் அறிஞர் சென்னை பல்லாவரம் செம்மண்மேட்டு பகுதியில் எலும்பையும் கற்கருவியையும் கண்டுபிடித்தார். ஓகேங்களா? இந்த கற்கருவி தான் இந்தியாவில் கண்டெடுக்கப்பட்ட முதல் கல்லாயுதம். ஓகேங்களா? 1863ஆம் ஆண்டு ராபர்ட் ப்ரூஸ்புட் சென்னையை அடுத்த பல்லாவரம் எலும்பு மற்றும் கற்கருவிகளை கண்டுபிடிக்கிறாரு. அந்த கற்கருவி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் கண்டெடுக்கப்பட்ட முதல் கல்லாயுதம். ஓகேங்களா? ஸோ இந்த கல்லாயுதம் கண்டுபிடிப்பதற்கு முன்பே ரோமானியர்களின் பழங்காசுகளை கோவையில் கண்டெடுத்தனர். ஓகேங்களா? ரோமானியர்களின் பழங்காசுகளை எங்கே கண்டுபிடிச்சாங்கன்னா கோவையில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்து வந்து பாருங்கள், அரிக்கமேடு அகழாய்வில் ரோமானிய மட்பாண்டங்கள் கிடைத்தன. அரிக்கமேடு அகழ்வாய்வில் ரோமானிய மட்பாண்டங்கள் வந்து பார்த்திங்கன்னா கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ரோமானியர்களுக்கும் நமக்கும் இருந்த வணிக தொடர்பு உறுதிப்படுத்தப்பட்டது. ஓகேங்களா? அதற்கு பின்னால் 1914ஆம் ஆண்டு ஆதிச்சநல்லூரில் நடத்தப்பட்ட அகழ்வாய்வில் ஏராளமான முதுமக்கள் தாழிகள் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ எந்த வருஷம்? 1914ஆம் ஆண்டு ஆதிச்சநல்லூரில் நடத்தப்பட்ட அகழாய்வில் ஏராளமான முதுமக்கள் தாழிகள் வந்து பார்த்திங்கன்னா கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த பாக்ஸு, நல்லா பாருங்கள். பட்டி மண்டபம் என்பதுதான் இலக்கிய வழக்கு. ஆனால் இன்று நம் நடைமுறையில் பலரும் பட்டி மன்றம் என்றே குறிப்பிடுகிறார்கள். என்ன சொல்ல வராங்கன்னா பட்டி மண்டபம் அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா இலக்கிய வழக்கு. ஆனால் நம்ம இப்போ என்ன யூஸ் பண்ணுறோம்? பட்டி மன்றம் தான் சொல்கிறோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பேச்சு வழக்காக நம்ம ஏற்றுக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மகத நன்னாட்டு வாழ்வாய் வேந்தன் பகைப்புறத்து கொடுத்த பட்டி மண்டபம். ஓகேங்களா? இந்த வாயில் வந்து பார்த்திங்கன்னா காரம் அதிகமாக பட்டுச்சு, ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த இதை வந்து நீங்கள் வாய் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ மகத நன்னாட்டு வாழ்வாய் வேந்தன் பகைப்புறத்து கொடுத்த பட்டி மண்டபம் அப்படின்னு சொன்னது எந்த நூல் பார்த்தீங்கன்னா சிலப்பதிகாரம்.
பட்டி மண்டபத்து பாங்கறிந்து ஏறுமின். ஸோ மணிமேகலை. ஸோ பட்டி மண்டபத்து பாங்கறிந்து ஏறுமின் மணிமேகலை. பட்டி மண்டபம் ஏற்றினை ஏற்றினை ஏற்றினோடு இரண்டும் அரியணையே அப்படின்னு சொன்னது பார்த்தீங்கன்னா திருவாசகம். ஓகேங்களா. ஏற்றினை ஏற்றினை 2 டைம் வந்துச்சுன்னா திருவாசகம். ஓகேங்களா. பண்ண அரும் கலைதறி பட்டி மண்டபம். பண்ண அரும் கலைதறி பட்டி மண்டபம் அப்படின்னு சொன்னது எதுன்னு பார்த்தீங்கன்னா கம்பராமாயணம். கம்பராமாயணத்தில் பாலகாண்டம் நகர படலம். ஓகேங்களா. ஓகே, அதை சொல்லியிருக்காங்க. ஓகே, வேற என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா புற்றுநோய் என்னும் அரக்கனை வீழ்த்த மருந்துகள் வந்து தான் கண்டுபிடிச்சிட்டு வர்றாங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து இங்கே பாருங்கள், பழையன கழிதலும் புதியன புகுதலும். இது எந்த நூல் சொல்லுதுன்னா நன்னூல் சொல்லுது. நன்னூல் ஆசிரியர்னு பார்த்தீங்கன்னா பவனந்தி முனிவர். பழையன கழிதலும் புதியன புகுதலும் எந்த நூல் சொல்லுதுன்னா நன்னூல். நன்னூலின் ஆசிரியர் பவனந்தி முனிவர். ஓகேங்களா. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள், 1863 ஆரம்பித்த அகழாய்வு பணி. ஓகேங்களா. 1863 ஆரம்பித்த அகழாய்வு பணி 2018ஆம் ஆண்டுலேருந்து, அதாவது இப்போ வரைக்கும் தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்குது. எப்போ ஆரம்பிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 1863. ஓகேங்களா. ஓகே, அடுத்து இலக்கணம் பார்ப்போம். வல்லினம் மிகும் இடங்கள். ஸோ வல்லினம் மிகும் இடங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா வல்லெழுத்துக்களான க ச த ப 4ம் மொழிக்கும் முதலில் வரும் ஆகிய 4ம் மொழிக்கும் முதலில் வரும். இவை நிலைமொழியுடன் புணர்கையில் அவற்றின் மெய்யெழுத்துக்கள் தோன்றி புணரும். இதான் வந்து பார்த்திங்கன்னா வல்லினம் மிகும் எழுத்துக்கள். ஸோ பின்னாடி வரக்கூடிய இதை பார்த்தா உங்களுக்கே தெரிஞ்சிடும். ஸோ விகாரம், அதாவது புணர்ச்சி வந்து பார்த்திங்கன்னா 2ஆக பிரிச்சிருப்பாங்க. அதாவது பார்த்திங்கன்னா புணர்ச்சி வந்து 2ஆக பிரிச்சிருப்பாங்க. இயல்பு புணர்ச்சி, விகார புணர்ச்சின்னு. ஸோ அப்படியே இயல்பாக புணர்றது வந்து பார்த்திங்கன்னா இயல்பு புணர்ச்சி. ஸோ விகார புணர்ச்சி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா 3 வகையாக பிரிச்சிருப்பாங்க. தோன்றல் விகாரம், தெரிதல் விகாரம், கெடுதல் விகாரம்னு சொல்லி. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா அதாவது அந்த விகார புணர்ச்சி அதில் வந்து பார்த்திங்கன்னா வல்லினம் மிகுந்து வருவதால் தோன்றல் விகார புணர்ச்சி பின்பற்றப்படும். அது தோன்றல் விகார புணர்ச்சியில் வந்து பார்த்திங்கன்னா வல்லினம் வந்து மிகுந்து காணப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வல்லினம் வந்து பார்த்திங்கன்னா எங்கே மிகுந்து காணப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா தோன்றல் விகார புணர்ச்சி. ஓகேங்களா. ஓகே, அடுத்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். சொல் அமைப்பின் கட்டுப்பாடுகளை பேணவும், பொருள் மயக்கத்தை தவிர்க்கவும், பேச்சின் இயல்பை பேணவும், இனிய ஓசைக்காகவும் இவ்வல்லின எழுத்துக்களின் புணர்ச்சி இலக்கணம் தேவைப்படுகிறது. இங்கே எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஆ இ என்னும் சுட்டெழுத்துக்களுக்கு பின்னும், ஆ இ என்னும் சுட்டெழுத்துக்களுக்கு பின்னும், அந்த இந்த என்னும் சுட்டு பெயர்களின் பின்னும், ஏ என்னும் வினா எழுத்தின் பின்னும், எந்த என்னும் வினா சொல்லின் பின்னும் வல்லினம் மிகும். ஆ இ ஏ அந்த இந்த எந்த இதுக்கு பின்னாடி எல்லாம் வல்லினம் மிகும். ஓகே, இதுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்தா அச்சட்டை, இந்த காலம், எத்திசை, எந்த பயணம். ஓகேங்களா. ஓகே, அடுத்து கீழே 2வது கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஐ எனும் 2ஆம் வேற்றுமை உருபு வெளிப்படும் தொடர்களில் வல்லினம் மிகும். ஸோ 2ஆம் வேற்றுமை உருபு வெளிப்படையாக வந்துச்சுன்னா கதவை திற, வை அந்த வெளிப்படை வந்திருக்கா. தகவல்களை திரட்டு, ஐ அந்த லைவ் வரிசை வந்துருச்சுங்களா. காட்சியை பார், ஐ வந்திருக்கா. ஓகேங்களா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 2ஆம் வேற்றுமை உருபு வெளிப்படையாக வரும் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வல்லினம் மிகும். அதே 4ஆம் வேற்றுமை உருபு வெளிப்படும் தொடர்களில் வந்து பார்த்தீங்கன்னா வல்லினம் மிகும். கு. ஓகேங்களா. முதியவர்க்கு கொடு, மெட்டுக்கு பாடு, கு வந்து பார்த்தீங்கன்னா வெளிப்படையாக வந்திருக்குங்களா. ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வல்லினம் மிகும் கொடுத்துருக்காங்க. என ஆக போன்ற சொல்லுறுப்புகளின் பின் வல்லினம் மிகும். என கேட்டார், வருவதாக கூறு. ஓகேங்களா. என ஆக. ஓகேங்களா. என ஆக. ஓகேங்களா. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்துட்டு வந்துடுங்க. அதற்கு இதற்கு எதற்கு, அதற்கு இதற்கு எதற்கு என்னும் சொல்லின் பின் வல்லினம் மிகும். அதற்கு சொன்னேன், இதற்கு கொடு, எதற்கு கேட்டாய். இனி தனி, இனி தனி ஆகிய சொற்களின் பின் வல்லினம் மிகும். இனி காண்போம் தனிச்சிறப்பு. மிக என்னும் சொல்லின் பின் வல்லினம் மிகும். மிக என்னும் சொல்லின் பின் வல்லினம் மிகும். மிகப்பெரியவர். ஓகேங்களா. ஓகே, அடுத்து பாருங்கள். 8 10 என்னும் சொற்களின் பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா வல்லினம் மிகும். எண்ணு பெயர்களில் 8 10 ஆகிய எண்ணு பெயர்களுக்கு பின் வல்லினம் மிகும். 8 தொகை 10 பாட்டு. ஓரெழுத்து ஒரு மொழிக்கு பின் வந்ததுன்னா வல்லினம் மிகும். தீப்பிடி, இதெல்லாம் வந்து தீ அப்படிங்கிறது பூ, இதெல்லாம் வந்ததுன்னா ஓரெழுத்து ஒரு மொழி. ஸோ இதுக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா வல்லினம் மிகும் கொடுத்துருக்காங்க. ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சத்தின் பின் வல்லினம் மிகும். கூவா குயில், ஓடா குதிரை. கூவா குயில், ஓடா குதிரை. ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சத்தின் பின் வல்லினம் மிகும். ஓகேங்களா. அடுத்து வந்து பாருங்கள். வன் தொடர் குற்றிய லுகரங்கள் நிலைமொழியாக இருந்து புணர்கையில் வல்லினம் மிகும். வன் தொடர் குற்றிய லுகரங்கள் நிலைமொழியாக இருந்து புணர்கையில் வல்லினம் மிகும். எடுத்து எக்ஸாம்பிள் என்ன பார்த்தீங்கன்னா கேட்டுக்கொண்டார், விட்டு சென்றான். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வன் தொடர் குற்றிய லுகரம். ஓகேங்களா. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்திருக்கு பாருங்கள். இந்த அதே சேம் வருஷம் வந்திருக்கு. ஸோ பாருங்கள், கசட தவறில் வருது இல்லையா. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து வல்லினம் மிகும் கொடுத்துருக்காங்க.
வன்துறை குற்றியலூர் அப்படிங்கிறது கசட தபர. ஸோ அந்த கசட தபர இந்த எழுத்து இந்த முதல் வார்த்தைக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா கசட தபரில் ஆரம்பிக்கக்கூடிய எழுத்து வந்துச்சுன்னா ஸோ வல்லினம் மிகுன்னு கொடுத்துருக்காங்க. அகர ஈகர ஈற்று வினையச்சங்களுடன் புணர்கையில் வல்லினம் மிகும். ஆடச் சொன்னார் ஓடி போனார். ஓகேங்களா? ஓகே. ஆறாம் வேற்றுமை தொகையில் வல்லினம் மிகும். ஆறாம் வேற்றுமை தொகையில் வல்லினம் மிகும். புலித்தோல். ஆறாம் வேற்றுமை தொகை புலியினது தோல். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா புலித்தோல் அப்படிங்கிறது புலியினது. ஆறாம் வேற்றுமை தொகைங்கிறது இது ஆறாம் வேற்றுமை உறுப்பு இது அதுதான் அது அப்படிங்கிறது ஆறாம் வேற்றுமை உறுப்பு. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே மறைஞ்சு வந்திருக்கு பார்த்தீங்களா? ஸோ அந்த மாதிரி மறைஞ்சு அதான் ஆறாம் வேற்றுமை தொகையில் வல்லினம் மிகும். புலியினது தோல் அப்படின்னு வராமல் புலித்தோல் அப்படின்னு வந்துருக்குங்க பார்த்தீங்களா? ஓகே. அதே திசைப்பெயர்களின் பின் கிழக்கு மேற்கு வடக்கு கிழக்கு ஸோ அந்த மாதிரி வருது. வடக்கு கிழக்கு மேற்கு ஸோ தெற்கு எந்த திசையை வந்தாலும் அங்கே திசைப்பெயர்களின் பின் வல்லினம் மிகும். ஓகேங்களா? அடுத்து இரு பெயரட்டு பண்பு தொகையின் பின் வல்லினம் மிகும். இரு பெயரட்டு பண்பு தொகை அப்படின்னா பார்த்தீங்கன்னா சிறப்பு பெயர் முன்னும் பொது பெயர் பின்னும் வந்துச்சுன்னா அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இரு பெயரட்டு பண்பு தொகை. ஸோ அந்த மாதிரி வரக்கூடிய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா வல்லினம் மிகும். ஸோ மல்லிகை பூ. இங்கே மல்லிகை அப்படிங்கிறது சிறப்பு பெயர், பூ அப்படிங்கிறது பொது பெயர். ஸோ ரெண்டுக்கு இடையில வந்து பார்த்திங்கன்னா இப்பு அப்படிங்கிறது வல்லினம் மிகுந்திருக்கு. சித்திரை திங்கள். திங்கள்ங்கிறது மாதத்தை குறிக்கக்கூடியது. சித்திரை அப்படிங்கிறது சிறப்பான ஒரே ஒரு மாதத்தை குறிக்கும். ஸோ திங்கள் அப்படிங்கிறது பொதுவான ஒரு மாதத்தை குறிக்கக்கூடியது. அதான் வந்து பார்த்திங்கன்னா சித்திரை திங்கள். ஸோ இந்த மாதிரி இரு பெயரட்டு பண்பு தொகையில் வல்லினம் மிகும். ஓகேங்களா? ஸோ கருவேலங்காடு. ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா காடு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இப்போ தென்னை மரம். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இரு பெயரட்டு பண்பு தொகை வரும்போது அங்கே வந்து பார்த்திங்கன்னா வல்லினம் மிகும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து உவமை தொகையில் வல்லினம் மிகும். தாமரை பாதம். ஸோ உவமை தொகை தாமரை போன்ற பாதம். அங்கே போன்ற அப்படிங்கிற ஒரு உவமை உருவு மறைஞ்சு வந்திருக்கு. ஸோ அதனால வந்து பார்த்திங்கன்னா அது உவமை தொகையாக வரக்கூடியது. ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உவமை தொகை. ஸோ தொகைனாவே ஏதோ ஒன்று அங்கே மறைஞ்சு வந்திருக்குன்னு அர்த்தம். ஸோ தாமரை பாதம் தாமரை போன்ற பாதம். ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா போன்ற அப்படிங்கிற ஒரு உவமை உருவு மறைஞ்சு வந்ததுனால அங்கே வந்து வல்லினம் மிகுந்திருக்கு. ஸோ தாமரை பாதம். சால தவ தட குல எனும் உருச்சொற்களின் பின் வல்லினம் மிகும். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உருச்சொற்களுக்கு பின் சால பேசினால் தவச்சிறியது. ஓகேங்களா? அடுத்து தனி குற்றெழுத்தை அடுத்து வரும் ஆகார எழுத்து பின் வல்லினம் மிகும். ஏன்னா நிலாச்சோறு, கணா கண்டேன், தனி குற்றெழுத்து. ஸோ வந்து பார்த்திங்கன்னா தனி குற்றெழுத்தை அடுத்து வரும் ஆகார எழுத்து. ஓகேங்களா? நிலா லா அங்கே ஆ வருதுங்களா? கணா ஆ வருதுங்களா? ஸோ அந்த மாதிரி வரும்போது இந்த ஆ அப்படின்னு ஆகாரம். ஓகேங்களா? ஸோ நிலா ஆ வருதுங்களா? நிலா ஸ்டோரு. கணா ஆ வருதுங்களா? ஸோ கணா கண்டேன் அந்த மாதிரி வரக்கூடியது. ஓகேங்களா? சில உருவக சொற்களிலும் வல்லினம் மிகும். ஸோ சில உருவக சொற்களிலும் வல்லினம் மிகும் சொல்லியிருக்காங்க. வாழ்க்கை படகு உலகப்பந்து. ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட்டு பாருங்கள் வல்லினம் மிகலாமா? ஓகே. நெக்ஸ்ட்டு பாருங்கள் அடுத்து பாருங்கள் வல்லினம் மிகலாமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பெட்டி செய்தி இந்த கசதவள் அதில் வருது. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா வல்லினம் மிகும். விழா குழு இங்கே ஈறுகட்டு எதிர்மறை பெயரச்சம் வல்லினம் மிகும். கிளி பேச்சு கிளி போன்ற பேச்சு. ஸோ அப்படிங்கிறது இங்கே போன்ற அப்படிங்கிற ஓம உருவு மறைஞ்சு வந்திருக்கு. ஸோ இங்கே வல்லினம் மிகும். தமிழ் தேன். ஸோ தமிழ் தேன் அப்படிங்கிறப்ப இங்கே வராது. அடுத்து தைப்பூசம் இங்கே ஓரெழுத்து ஒரு மொழி வந்திருக்கு. ஸோ அங்கே இங்கே வரும். அடுத்து கூடக்கெடு. ஸோ கசதப அப்படிங்கிறதுல வந்திருக்கு. கூடக்கெடு இங்கே வராது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கத்தியை விட கூர்மை. ஸோ இங்கே கசதப. ஸோ இங்கே இது இல்லை. அடுத்து கார்பருவம். ஓகே. இங்கேயும் வராது. ஓகே. நெக்ஸ்ட் பாருங்கள் தொடர் தரும் செய்யுளை தொடர் தரும் பொருளை கோருக. சின்ன கொடி சின்ன கொடி. ஸோ இந்த மாதிரி ரெண்டு அதாவது சின்ன கொடின்னா என்ன? தோப்புக்குள் தோப்புகள். ஓகேங்களா? ஸோ தோப்புக்குள்ளார என்ன இருக்குது? ஸோ இங்கே பாருங்கள் இது பாருங்கள். இப்போ தோப்புக்குள் அதாவது பார்த்திங்கன்னா தோப்புகள் அப்படின்னா நிறைய குறிக்கக்கூடிய தோப்புகள். அதாவது கடைபிடி. ஸோ நம்ம கடைபிடிக்கிறது. ஸோ அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. கைமாறு. ஸோ இந்த இது வந்து பார்த்திங்கன்னா கை வந்து பார்த்திங்கன்னா கை மாற்றி போகிறது. கைமாறுனா ஏதாவது கைமாறு செய்கிறது அந்த மாதிரி சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட்டு சிந்தனை வினா கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வேறு என்ன கொடுத்துருக்காங்க? இங்கே அதுக்கு பாருங்கள் இது அங்கே அதே மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள். கடைப்பிடித்தல். ஸோ இங்கே கடைப்பிடித்தல் இப்பு அதாவது இப்பு வந்து வரல. ஓகேங்களா? இந்த இப்பு வந்துச்சுன்னா பின்பற்றுதல்.
இந்த இப்பு இங்கே வரல அப்படின்னா கடையை பிடித்தல். ஸோ இங்கே தெளிவாக இருக்கு பாருங்க. சேகர் புதிதாக வணிகம் தொடங்க கடைபிடித்தார். ஸோ இங்கே இப்பு வரல அப்படிங்கிறப்போ ஸோ கடையை வந்து பார்த்திங்கன்னா வணிகத்துக்காக பிடிச்சிருக்காங்க. ஸோ நாங்கள் என்றும் தூய்மையை கடைபிடிப்போம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இப்பு வந்திருக்கு. ஸோ கடைபிடிக்க பின்பற்றுதல். ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான இது. ஓகேங்களா? இன்னொன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதற்கு அப்படிங்கிறது இக்கு வந்திருக்கு. ஸோ அது தவறுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த அதற்கு அப்படிங்கிறது எப்படி பிரிக்கலாம்னா அதன் ப்ளஸ் கூன் பிரிக்கலாம், அது ப்ளஸ் அன் ப்ளஸ் கூன் அப்படிங்கிறது பிரிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பகுப்பத ஒரு பிறக்கணம் வந்து மாதிரி வந்துடும். ஸோ இதுதான் ஓகேங்களா? இந்த பொருள் வேண்டாம், அதற்கு பதிலாக இதை வைத்துக்கொள் அப்படிங்கிற மாதிரி பொருளாகிவிடும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு கீழே வந்துடலாம். ஸோ பொருந்தாத இணை எது? ஸோ பொருந்தாத இணை அப்படிங்கிறது இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். திருவாரூர் அப்படிங்கிறது வராது. கரிக்கையூர் வந்து பார்த்திங்கன்னா நீலகிரி அதாவது கோத்தகிரி அருகே இருக்கக்கூடியது. ஓகேங்களா? ஓகே, அங்கே வந்து பார்த்திங்கன்னா 3 எருதை வந்து பார்த்திங்கன்னா பலர் விரட்டுவது போன்ற ஓவியம் வந்து இருக்கக்கூடியது. ஓகேங்களா? முறையான தொடர் எழுத சொல்லியிருக்காங்க. அதாவது தமிழர்களின் தொன்மையான வீர விளையாட்டு எதுன்னு பார்த்தீங்கன்னா ஏறு தழுவுதல். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அரிக்கைமேடு அகழ்வாயில் ரோமானிய நாணயங்கள் வந்து பார்த்திங்கன்னா கிடைச்சுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அரிக்கைமேடு அகழ்வாயில் நாணயங்கள் சொல்லியிருப்பாங்க. ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா மட்பாண்டங்கள் தான் மெயினாக சொல்லியிருப்பாங்க. அரிக்கைமேடு அகழ்வாயில் ரோமானிய மட்பாண்டங்கள் கிடைத்தனா இந்த நாணயங்கள் வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் வந்து கிடச்சிருக்கும். புறப்பொருள் வெண்பாமாலை என்னும் இலக்கண நூலிலும் ஏறுகோள் குறித்து கூறப்பட்டுள்ளது. ஸோ புறப்பொருள் வெண்பாமாலை மற்றும் சிலப்பதிகாரம் ரெண்டுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஏறுகோள் குறித்து கொடுத்துட்டு சொல்லியிருப்பாங்க. அடுத்து 8, 10 என்னும் எண்ணும் பெயர்களின் பின் வல்லினம் மிகாதுன்னு கொடுத்துருக்காங்க. அது தப்பு, வல்லினம் மிகும், அதான் ரைட்டு. ஸோ இதுதான் வந்து ஆன்சர். ஓகேங்களா? பட்டிமண்டபம் பற்றிய குறிப்பு மணிமேகலை கூறப்பட்டு சொல்லியிருக்காங்க. அதுவும் ரைட்டு. ஓகேங்களா? அடுத்து ஐம்பெருங்குழு எண் பேராயம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தொகை சொற்கள். ஓகேங்களா? ஓகே, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சொற்களை முறைப்படுத்துகள்னு கொடுத்துருக்காங்க. ஏறு தழுவுதல் என்பதை தமிழ் அகராதி தழுவி பிடித்தல். இது வந்து பார்த்திங்கன்னா தமிழ் அகராதி ஏறு தழுவுதல் என்பதை தழுவி பிடித்தல் என்கிறது. ஸோ இதுதான் வந்து ஆன்சர். ஓகேங்களா? ஓகே, தமிழ் அகராதி தான் 1, இது 2, இது 3. தமிழ் அகராதி என்பது தமிழ் அகராதி ஏறு தழுவுதல் என்பதை தழுவி பிடித்தல் என்கிறது. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். நெக்ஸ்ட் கீழே வந்துருங்க. ஒரு பாடல் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஆறாரோ ஆறிராரோ ஆறாரோ ஆறிராரோ. ஸோ இந்த பாட்டு நாட்டுப்புற பாட்டு பாடினது என்ன பார்த்தீங்கன்னா தகவலாளர் வேலம்மாள். ஓகேங்களா? ஓகே, இன்னொரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள். உலகின் மிகப்பெரிய கல்மர படிமமும் இங்கே தான் கண்டுபிடிக்கப்பட்டிருக்காங்க. அது எங்கன்னு பார்த்தீங்கன்னா அரியலூர், பெரம்பலூர் மாவட்டங்களில் உலகின் மிகப்பெரிய கல்மர படிமம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டைனோசர்கள் உழவி திரிந்த தமிழ் மொழி எதுன்னு கேட்டாங்கன்னா அது அரியலூர், பெரம்பலூர் மாவட்டம் தான். பெரம்பலூர் மாவட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா கடல் பகுதி இருந்ததுக்கான சான்றும் கிடைச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ பெரம்பலூர் பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா கடல் இருந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இங்கு கல்லாகி போன டைனோசர் முட்டைகள் வந்து பார்த்திங்கன்னா பாறை படிமமாக கிடைத்த கடல் நத்தை, டைனோசரின் வால் பகுதி, கடல் கிழிஞ்சல்களின் பாறை படிமங்கள் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அங்கே கிடச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்து பாருங்கள். ஸோ எதுகை மோனை அந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க, மேடும் பள்ளமும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சுற்றுலா அமைச்சர்கள் சொல்லியிருக்காங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்து கீழே ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள். காங்கேய மாடுகள் தென்னிந்தியாவின் அடையாள சின்னமாக கருதப்படுதுன்னு பார்த்திங்கன்னா காங்கேய மாடுகள். ஸோ தமிழக மாட்டினங்களின் தாயினம் எதுன்னு பார்த்திங்கன்னா காங்கேய மாடுகள் தான். ஸோ பிறக்கும்போது அது எந்த நேரத்தில் இருக்கும் பார்த்திங்கன்னா சிவப்பு நிறத்தில் இருக்கும். ஸோ பிறக்கும்போது சிவப்பு நிறத்தில் இருக்கும் காங்கேய மாடுகள் 6 மாதம் வளர்ந்த பிறகு வந்து பார்த்திங்கன்னா சாம்பல் நிறத்துக்கு மாறின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? பசுக்கள் சாம்பல் அல்லது வெள்ளை நிறத்தில் இருக்கின்றன. ஓகேங்களா? ஓகே, அடுத்து பார்த்திங்கன்னா இந்த மாடுகள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஏறு தழுவுதல் நிகழ்விற்கும் பெயர் பெற்றதாக விளங்கக்கூடியது. மேலும் கேரளம், கர்நாடகம், ஆந்திரா போன்ற பகுதிகளுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஏற்றுமதி செய்கிறாங்க. இலங்கை, பிரேசில், பிலிப்பைன்ஸு, மலேசியா போன்ற நாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்கிறாங்க. கரூர், அமராவதி இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்க. கரூர் அமராவதி ஆற்றுத்துறையில் காங்கேய மாடுகளின் உருவம் பொறித்த கிமு முதல் நூற்றாண்டை சேர்ந்த சேரர்கால நாணயங்கள் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. எங்கன்னு பார்த்தீங்கன்னா கரூர் அமராவதி ஆற்றுத்துறையில் காங்கேய மாடுகளின் உருவம் பொறித்த கிமு முதலாம் நூற்றாண்டை சேர்ந்த சேரர்கால நாணயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகேங்களா? ஓகே, அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? மிடுக்கு தோட்டத்திற்கும் ஏறுதழுதலுக்கும் பெயர் பெற்ற எதுன்னு பார்த்தீங்கன்னா காங்கேய மாடுகள். தமிழக மாட்டினங்களின் தாயினம் எதுன்னு பார்த்தீங்கன்னா காங்கேய மாடுகள். ஓகேங்களா?
பிற மாநிலத்தவர்கள் விரும்பி விரும்பி வாங்கி செல்கின்ற காலம் எதுன்னு பார்த்தீங்கன்னா காங்கேயம் காலம். ஓகே, அடுத்து பொருந்தாத எதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இலங்கை தான் ஆன்சர். இது வந்து பார்த்தீங்கன்னா மீதி எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மாடுகள் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்றுமதி செய்யப்படக்கூடிய இடம். பிரித்துறதுக்கு கண்டெடுக்கப்பட்டுள்ளன, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ப்ரீவியஸில் கேட்டிருக்காங்க. கண்டு ப்ளஸ் எடுக்கப்பட்டு உள்ளன, இதான் ஆன்சர். ஓகேங்களா? ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தென்னிந்தியாவின் அடையாள சின்னமாக காங்கேய மாடுகள் போற்றப்படுகின்றன. இது எவ்வகை தொடர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செய்தி தொடர். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பொருள் எழுதி தொடரமைக்க. ஓகேங்களா? இப்போ அலை அப்படிங்கிறது இந்த அலை வந்துச்சுன்னா கடல் அலை, இந்த அலை அப்படிங்கிறது வரவழைத்தல். ஓகேங்களா? அதாவது பார்த்தீங்கன்னா தொடரில் இருந்து எழுத சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா? ஓகே, அதாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த ரை கரை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா எல்லையை குறிக்கக்கூடியது. இந்த கரை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இப்போ துணி வந்து கரையாயிடுச்சுன்னா மாசுபட்டுச்சு சொல்லுவாங்க. ஸோ அந்த கரை. இந்த குளவி வந்து பார்த்திங்கன்னா வண்டு. ஸோ குளவி கடிச்சிச்சு சொல்லுவாங்க அந்த இது. இந்த சிறப்புலா வந்து பார்த்திங்கன்னா குழந்தையை குறிக்கக்கூடியது. இந்த வாழை அப்படிங்கிறது மீன், வாழை மீனை குறிக்கக்கூடியது. இந்த வாழை அப்படிங்கிற சிறப்புலா வந்து பார்த்திங்கன்னா வாழை மரத்தை குறிக்கக்கூடியது. இந்த பறவை ரா வந்து பார்த்திங்கன்னா இந்த ரா வந்து பார்த்திங்கன்னா கடலை குறிக்கக்கூடியது. இந்த ரா வந்து பார்த்திங்கன்னா பறக்கும் பறவையை குறிக்கக்கூடிய பறவை. ஓகேங்களா? மறை, இந்த ரை வந்து பார்த்திங்கன்னா மான் தாமரை இதெல்லாம் சொல்கிறோம் பார்த்திங்கன்னா அந்த ரை. இந்த மறை அப்படிங்கிறது வேதம். ஸோ வேதத்தை வந்து பார்த்திங்கன்னா மறைன்னு தான் சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ அந்த இது வந்து சொல்லக்கூடியது. அடுத்து பார்த்திங்கன்னா அகராதியில் அதாவது பார்த்திங்கன்னா அகராதியில் வந்து எழுதக்கூடியது. ஓகேங்களா? ஸோ அகர வரிசைப்படி எழுதுதல். ஓகேங்களா? அதுதான், வேறு ஒன்றும் இல்லை. அடுத்து வேறு என்ன கொடுத்துருக்காங்க? குழுக்கெழுத்து, நோ ப்ராப்ளம். நெக்ஸ்ட்டு பாருங்கள். அடுத்து அறிவை விரிவிசை கொடுத்துருக்காங்க. தமிழர் நாகரிகமும் பண்பாடும் தட்சிணாமூர்த்தி. தமிழர் நாகரிகமும் பண்பாடும் தட்சிணாமூர்த்தி. தமிழக வரலாறும் தமிழர் பண்பாடும். தமிழர் நாகரிகமும் பண்பாடும் பார்த்தீங்கன்னா தட்சிணாமூர்த்தி, தட்சிணாமூர்த்தி. தமிழக வரலாறும் தமிழர் பண்பாடும் இது பார்த்தீங்கன்னா ராசமாணிக்கனார். தமிழ் செவ்வியல் இலக்கியத்தில் பறவைகள் இது சொன்னது யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த நூல் யாருடைய பார்த்தீங்கன்னா ரத்தினம். ஓகேங்களா? தமிழ் செவ்வியல் இலக்கியத்தில் பறவைகள் ரத்னம். தொல்லியல் நோக்கில் சங்ககாலம் ராஜன். தமிழர் சால்பு வித்யானந்தன். தமிழர் சால்பு வித்யானந்தன். ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா திருக்குறள் பார்த்துடலாம். பொறையுடைமை, அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை. ஓகேங்களா? ஸோ தம்மை தோண்டுபவரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்பவரை பொறுப்பது தான் தலை சிறந்தது சொல்லியிருக்காங்க. அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வாரை பொறுத்தல் தலை. தன்னை தோண்டுபவரை தாங்கும் நிலம் போல தன்னை இகழ்பவரை பொறுப்பது தலை சிறந்தது. இங்கே வந்து என்ன அணி வந்திருக்குன்னா ஓமை அணி பயின்று வந்துள்ளது. ஸோ இந்த போல அப்படிங்கிறத வச்சு தான் நம்ம வந்து அதாவது இந்த போல அப்படிங்கிற ஒரு ஓம உறுப்பு வந்து பார்த்திங்கன்னா வெளிப்படையாக வந்திருக்கு. ஸோ அந்த மாதிரி வந்துச்சுன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஓமை அணி. ஓகேங்களா? அடுத்து ரெண்டாவது குரல் பார்த்திங்கன்னா திறனல்ல தற்பிறர் செய்யணும் நோனொந்து அறநல்ல செய்யாமை நன்று. பிறர் தனக்கு தரக்கூடாத துன்பத்தை தந்தாலும் மனம் நொந்து அறம் அல்லாத செயல்களை செய்யாமல் இருப்பதே நன்றாம். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னதான் நடந்தாலும் ஸோ அறம் அல்லாத செயல்களை செய்யாமல் இருக்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா நல்லது. பிறர் தனக்கு தரக்கூடாத துன்பத்தை தந்தாலும் மனம் நொந்து அறம் அல்லாத செயல்களை செய்யாமல் இருப்பது நன்றாம். மிகுதியான் மிக்கவை செய்தாரை தாந்தம் தகுதியான் வென்று விடல். செருக்கினால் துன்பம் தந்தவரை நம்முடைய பொறுமையால் வெல்ல வேண்டும். ஓகேங்களா? என்ன யாரை வந்து எப்படி வெல்லணுமா? செருக்கினால் துன்பம் தந்தவரை நம்முடைய பொறுமையால் வெல்ல வேண்டும் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்து தீவினை அச்சம். தீயவை தீய பயத்தலால் தீயவை தீயினும் அஞ்சப்படும். தீயவை தீயவற்றையே தருதலால் தீயை விட கொடியதாக கருதி அவற்றை செய்ய அஞ்ச வேண்டும். தீயவை தீய பயத்தலால் தீயவை தீயினும் அஞ்சப்படும். தீயவை தீயவற்றையே தருதலால் தீயை விட கொடியதாக கருதி அவற்றை செய்ய அஞ்ச வேண்டும். அடுத்து என்ன பார்த்தீங்கன்னா மறந்தும் பிறன்கேடு சூழற்க சூழின் அறஞ்சூழும் சூழ்ந்தவன் கேடு. மறந்தும் கூட பிறருக்கு கெடுதல் செய்ய நினைக்கக்கூடாது. மறந்தும் கூட பிறருக்கு கெடுதல் செய்ய நினைக்கக்கூடாது. நினைத்தால் நினைத்தவருக்கு கெடுதல் செய்ய அறம் நினைக்கும். ஓகேங்களா? ஸோ கேள்வி கொடுத்துருக்காங்க. செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை. செல்வத்தில் சிறந்தது செவியால் கேட்டறியும் கேள்வி செல்வம். அது பிற வழிகளில் வரும் செல்வங்களை விட தலை சிறந்தது. ஓகேங்களா? அணி வந்து பார்த்தீங்கன்னா சொற்பொருள் பின் வருநிலை அணி. இந்த செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை அப்படிங்கிற குரலில் வந்து பயின்று வந்துள்ள அணி எதுன்னு பார்த்தீங்கன்னா சொற்பொருள் பின் வருநிலை அணி. செல்வத்தில் சிறந்தது செவியால் கேட்டறியும் கேள்வி செல்வம். அது
பிற வழிகளில் வரும் செல்வங்களை விட தலை சிறந்தது. ஓகேங்களா. அடுத்தது பார்த்தீங்கன்னா, எனைத்தானும் நல்லவை கேட்க அனைத்தானும் ஆன்ற பெருமை தரும். எவ்வளவு சிறிதானாலும் நல்லவற்றை கேட்டால் கேட்ட அளவுக்கு பெருமை உண்டாகும். ஓகேங்களா. எனைதானும் நல்லவை கேட்க அனைதானும் ஆன்ற பெருமை தரும். எவ்வளவு சிறிதானாலும் நல்லவற்றை கேட்டால் கேட்ட அளவுக்கு பெருமை உண்டாகும். நுணங்கிய கேள்வியர் அல்லார் வணங்கிய வாயினும் ஆதல் அரிது. நுட்பமான கேள்வியறிவு இல்லாதவர் அடக்கமான சொற்களை பேசுவது அரிது. ஓகேங்களா. நுட்பமான கேள்வியறிவு இல்லாதவர் அடக்கமான சொற்களை பேசுவது அரிது. ஓகேங்களா. ஓகே. அதாவது செவியிர் சுவையுணரா வாயுணர்வின் மாக்கள் அவியினும் வாளினும் என். கேட்பதன் சுவையை உணராமல் நாவின் சுவை மட்டும் உணர்பவர் இறந்தால்தான் என்ன இருந்தால்தான் என்ன. கேட்பதன் சுவையை உணராமல் நாவின் சுவையை மட்டும் உணர்பவர் இறந்தால்தான் என்ன இருந்தால்தான் என்ன. ஓகேங்களா. அடுத்து என்னதுன்னா, தெரிந்து தெரிதல். குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க கொள்ளல். ஒருவரின் குணத்தையும் குற்றத்தையும் ஆராய்ந்து அவற்றுள் மிகுதியானதை கொண்டு அவற்றை பற்றி முடிவு செய்க. ஒருவரின் குணத்தையும் குற்றத்தையும் ஆராய்ந்து, எதை ஆராயணுமாமா? குணத்தையும் குற்றத்தையும் ஆராய்ந்து அவற்றுள் மிகுதியானதை கொன்று அவற்றை பற்றி முடிவு செய்யணும். ஸோ குணமாக குற்றமாங்கிறத நல்லா ஆராய்ஞ்சு ஸோ அதில் எது மிகுதின்னு பார்த்து அதை வச்சு தான் முடிவு செய்யணும். ஸோ இங்கே வரக்கூடியது எதுன்னு பார்த்தீங்கன்னா, சொற்பொருள் பின் வருநிலை அணி. ஓகேங்களா. பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கும் தத்தம் கருமமே கட்டளைக்கல். ஒருவரின் பெருமைக்கும் சிறுமைக்கும் அவரது செயல்பாடுகளே ஆராய்ந்து அறியும் உரைக்கல். ஓகேங்களா. ஒருவரின் பெருமைக்கும் சிறுமைக்கும் அவரது செயல்பாடுகளை ஆராய்ந்து அறியும் உரைக்கல். இதில் பயின்று வந்துள்ள அணி எதுன்னு பார்த்தீங்கன்னா, ஏகதேச உருவக அணி. ஓகேங்களா. ஓகே. அடுத்து தேரான் தெளியும் தெளிந்தான் கண். தேரான் தெளிவும் தெளிந்தான் கண் ஐயுறவும் தீரா இடும்பை தரும். ஆராயாமல் ஒருவரை தேர்வு செய்வதும் அவ்வாறு தேர்வு செய்த பின் அவரை பற்றி ஐயப்படுதலும் தீராத துன்பம் தரும். ஓகேங்களா. தேரான் தெளிவும் தெளிந்தான் கண் ஐயுறவும் தீரா இடும்பை தரும். ஆராயாமல் ஒருவரை தேர்வு செய்வதும் அவ்வாறு தேர்வு செய்த பின் அவரை பற்றி ஐயப்படுதலும் தீராத துன்பம் தரும். ஓகேங்களா. ஓகே. ஒற்றாடல். ஒற்றொற்றி தந்த பொருளையும் மற்றுமோர் ஒற்றினால் ஒற்றி கொள்ளல். ஒற்றர் ஒருவர் சொன்ன செய்தியை மற்றோர் ஒற்றால் அறிந்து முடிவு செய்க. ஒரு ஒற்றர் சொன்ன ஒரு ஒற்றர் சொன்ன செய்தியை பார்த்தீங்கன்னா மற்றொரு ஒற்றால் அறிந்து முடிவு செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஒற்றொற்றி தந்த பொருளையும் மற்றுமோர் ஒற்றினால் ஒற்றி கொள்ளல். ஓகேங்களா. அடுத்து வினை தூய்மை. ஓதல் வேண்டும் ஒளிமால்கும் செய்வனை அதுவும் மற்றும் எண்ணுமவர். ஓகேங்களா. வாழ்வில் உயர நினைப்பவர் புகழை கெடுக்கும் செயல்களை புறம் தள்ள வேண்டும். ஈன்றால் பசி காண்பான் ஆயினும் செய்யற்க சான்றோர் பழிக்கும் வினை. தாயின் பசியை கண்டபோதும் சான்றோர் பழிக்கும். சான்றோர் என்ன செய்ய மாட்டாங்களாமா? பழிக்கும் செயல்களை செய்ய மாட்டாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. சலத்தால் பொருள் செய்தே மாறுதல் பசுமண் கலந்து நீர் பொய்து இயற்று. தீய செயலால் பொருள் சேர்த்து பாதுகாத்தல் சுடாத மண்கலத்தில் நீரூற்றி வைப்பதை போன்றது. தீய செயல் நம்ம பொருள் சேமித்து வச்சோம்னா அது பார்த்திங்கன்னா சுடாத மண்கலத்தில் அதாவது நெருப்பினால் சுடாத மண்கலத்தில் நீரூற்றி வைப்பதை போன்றது. அந்த சுடாத மண்கலம் எப்படின்னா கரைஞ்சி போயிடும். ஸோ அதை பற்றி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே பயின்று வந்துள்ள அணி எதுன்னு பார்த்தீங்கன்னா உவமை அணி. ஓகேங்களா. ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா பழமையை பற்றி சொல்லியிருக்காங்க. விளைத்தகையான் வேண்டி இருப்பர் கெழுதகையார் கேளாது நாட்டார் செய்யின். ஓகேங்களா. நட்பின் உரிமையில் தம்மை கேட்காமலேயே ஒரு செயலை செய்தாலும் நட்பு பாராட்டுவோர் விருப்பத்தோடு அச்செயலுக்கு உடன்படுவார். ஓகேங்களா. என்ன சொல்கிறாங்கன்னா, நட்பின் உரிமையில் தம்மை கேட்காமலேயே ஒரு செயலை செய்தாலும் நட்பு பாராட்டுவோர் விருப்பத்தோடு அச்செயலுக்கு உடன்படுவோர். ஓகேங்களா. ஓகே. அடுத்து கனவினும் இன்னாது மண்ணோ வினை வேறு சொல் வேறு பட்டார் தொடர்பு.
செயல் வேறு சொல் வேறு என்று உள்ளவர் நட்பு கனவிலும் இனிமை தராது. ஓகேங்களா. அடுத்து நாணாமை நாடாமை நாரின்மை யாதொன்றும் பேணாண்மை பேதை தொழில் தகாத செயலுக்கு வெட்கப்படாமை தக்கவற்றை நாடாண்மை பிறரிடம் அன்பு இல்லாமை ஏதொன்றையும் பாதுகாக்காமை ஆகியவை பேதையின் செயல்கள். ஓகேங்களா. எதுன்னு பார்த்தீங்கன்னா தகாத செயலுக்கு வெட்கப்படாமை தக்கவற்றை நாடாமை பிறரிடம் அன்பு இல்லாமை இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அதாவது அப்புறம் என்னென்னா யாதொன்றும் பாதுகாக்காமல் இதெல்லாம் பேதையின் செயல்கள்னு சொல்லியிருக்காங்க. ஓதி உணர்ந்தும் பிறர் குறைத்தும் அதாவது பார்த்திங்கன்னா ஓதி உணர்ந்தும் பிறர் குறைத்தும் தானடங்கா பேதையர் இல் படித்தும் படித்ததை உணர்ந்தும் உணர்ந்ததை மற்றவர்க்கு கூறியும் தான் அதன்படி செயல்படாத பேதையைப் போல பேதை யாரும் இல்லை. ஸோ திருக்குறள் வந்து பார்த்திங்கன்னா தனியாக ஒரு வீடியோ போடுவோம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்னும் விளக்கமாக சொல்லுவோம். ஸோ அதை கன்டினியூஸாக இதையும் ஒரு ஒரு கிளான்ஸ் பார்த்துலாங்க, அதுக்காக தான் ஒரு ஸ்பீடாக வரும்னு சொன்னது. ஸோ திருக்குறளுக்கு வந்து பார்த்திங்கன்னா தனியாக வீடியோ போடும்போது இன்னும் விளக்கமாக இருக்கும். ஸோ அதை தனியாக பார்த்துக்கலாம். ஓகேங்களா. ஓகே. ஸோ நூல்வெளி பார்த்துடலாம். ஒன்றும் இல்லைங்க, என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா உலக பண்பாட்டிற்கு தமிழ் இனத்தின் பங்களிப்பாக சொன்னது எதுன்னு பார்த்தீங்கன்னா திருக்குறள் தான். ஸோ அதுக்கு உரை எழுதிய திருக்குறள் மற்றொரு பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா முப்பால் பொதுமறை பொய்யாமொழி வாயுரை வாழ்த்து தெய்வ நூல் தமிழ்மறை முதுமொழி பொருளுரை இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வேறு பெயர்கள் சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா யாரால் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து உரை எழுதியிருக்காங்க பார்த்தீங்கன்னா தருமர் மணக்குடவர் தாமத்தர் நச்சர் பருதி பரிமேலகர் திருமலையர் மல்லர் பரிபெருமாள் காளிங்கர். ஸோ இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உரை எழுதியிருக்காங்க. ஸோ இந்த உரையில் வந்து பார்த்திங்கன்னா பரிமேலழகர் உரை தான் வந்து பார்த்திங்கன்னா சிறந்தன்னு சொல்லியிருக்காங்க. தமிழ் எழுதப்பட்ட உலக பணுவல் எதுன்னு பார்த்தீங்கன்னா திருக்குறள். ஓகேங்களா. ஓகே. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா வேறு ஒன்றும் இல்லை, இங்கே ஒரு பொறுத்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். பசுமண் களத்து நீர் பெய்து இயற்று அதாவது பார்த்திங்கன்னா சுடாத மண் களத்தில் நீரூற்றி வைப்பது போல அடித்து சொல்லியிருக்காங்க. தத்தம் கருமமே கட்டளைக்கல் ஒருவரின் செயல்பாடுகளே உரசி அறியும் முறைகள்னு சொல்லியிருக்காங்க. அனைத்தானும் ஆன்ற பெருமை தரும் அவ்வளவிற்கு பெருமை உண்டாகுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து தீராத இடும்பை தருவது இது. ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ப்ரீவியஸர் கேட்டிருக்காங்க. தீராத இடும்பை தருவது எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆராயாமை ஐயப்படுதல் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தீராத இடும்பை தருவது. ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. ஓகேங்களா. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, நிலம் போல யாரிடம் பொறுமை காக்க வேண்டும் தம்மை இகழ்பவர்கிட்ட. ஓகேங்களா. ஓகே. நெக்ஸ்ட்டு ஸோ திருக்குறள் பற்றி ஒரு சில இது கொடுத்துருக்காங்க பாருங்கள். திருக்குறள் வந்து பார்த்திங்கன்னா முதலில் அச்சிடப்பட்ட ஆண்டு 1812. திருக்குறள் அகரத்தில் தொடங்கி நகரத்தில் முடிகிறது. இருமுறை வரும் ஒரே அதிகாரம் எதுன்னு பார்த்தீங்கன்னா குறிப்பறிதல். மூலத்தை முதல் அதாவது பார்த்தீங்கன்னா திருக்குறள் மூலத்தை முதல் அச்சிட்டது யாருன்னு பார்த்தீங்கன்னா தஞ்சை ஞானப்பிரகாசம் மகான். ஓகேங்களா. தஞ்சை ஞானப்பிரகாசம். ஓகேங்களா. அவர் தான். ஓகே. அடுத்தது திருக்குறளுக்கு முதல் உரை எழுதியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மணக்குடவர். திருக்குறளில் கோடி என்னும் சொல் 7 இடங்கள் இடம்பெற்றுள்ளது. திருக்குறளில் வந்து பார்த்திங்கன்னா கோடி என்னும் சொல் எத்தனை இடத்துல இடம்பெற்றிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 7 இடத்துல இடம்பெற்று சொல்லியிருக்காங்க. 7 என்று சொல் வந்து பார்த்திங்கன்னா 8 இடத்துல இடம்பெற்றிருக்கக்கூடியது. திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜியு போப் வந்து பார்த்திங்கன்னா ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருப்பார். திருக்குறள் இது வரைக்கும் பார்த்திங்கன்னா 107 மொழிகள் வந்து மொழிபெயர்த்திருக்காங்க. 100க்கும் மேற்பட்ட மொழிகளில் வந்து பார்த்திங்கன்னா மொழிபெயர்க்கப்படும் சொல்லியிருக்காங்க. அடுத்து கலைச்சொல் அறிவும் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அகழாய்வு அப்படிங்கிறது எக்ஸ்கேவேஷன், கல்வெட்டியல் அப்படிங்கிறது எபிகிராஃபி, நடுக்கல் அப்படிங்கிறது ஹீரோ ஸ்டோன், பண்பாட்டு குறியீடு அப்படிங்கிறது கல்ச்சுரல் சிம்பிள், புடைப்பு சிற்பம் அப்படிங்கிறது எம்போஸ்டு ஸ்கல்ப்சர், பொறிப்பு அப்படிங்கிறது இன்ஸ்கிரிப்ஷன். ஓகேங்களா. ஓகே. அகழாய்வு எக்ஸ்கவேஷன், கல்வெட்டியல் எபிகிராஃபிக், நடுக்கல் ஹீரோ ஸ்டோனு, பண்பாட்டு குறியீடுனா கல்ச்சுரல் சிம்பிள், புடைப்பு சிற்பம் அப்படிங்கிறது எம்போஸ்டு ஸ்கல்ப்சர், பொறிப்பு அப்படிங்கிறது இன்ஸ்கிரிப்ஷன். ஓகேங்களா. வேறு என்ன கொடுத்துருக்காங்க. ஸோ அவ்வளோதாங்க. ஓகே. வெற்றிகரமாக வந்து 9th 3வது இயர் முடிச்சிட்டோம். ஸோ நல்லபடியாக இது பண்ணுங்கள். தேங்க்யூ டு ஆல். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.